அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுகிறேன். போகர் வகுப்புகளை அடிப்படை பயிற்சிகள், அடிப்படை வகுப்புகள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு சில மாணவர்கள் நேரடியாகவே வந்து மருந்து தயாரிக்கிற முறை எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. அது எல்லா மருத்துவ மாணவர்களுக்குமே நான் ஒரு ஆத்மார்த்தமான நன்றியை முதல்ல சொல்லிக்கிறேன். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மிளகு தக்காளிங்கிற அந்த ஒரு குட்டி பழம், அதை வச்சு தான் நம்ம கேன்சர் சம்பந்தமான ஒரு சில கேன்சர்களுக்கு நம்ம எப்படி முழுமையான தீர்வு பெறறதும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் எந்த மருந்துகளும் வேற எந்த மருத்துவமும் எடுத்துக்க கொள்ளக்கூடாதுங்கிறத நான் சொல்ல மாட்டேன். எந்த மருந்துகள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த மருத்துவ முறை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய நம்பிக்கையை சார்ந்தது. இந்த காலகட்டத்தில் ஒரு சில மருத்துவங்கள் எல்லாமே தவிர்க்க முடியாதா தான் இருக்கு. அது அலோபதி ஆகட்டும், ஆயுர்வேதா ஆகட்டும், சித்தா ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஹோமியோபதியை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் தவறில்லை. இது உணவு முறையில தான் உங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் தீர்வுக்கும் நான் சொல்றது. இது என்னோட அடிப்படையான ஒரு உணவு முறை. அது மட்டும் இல்லாம நான் நிறைய அனுபவத்துல வெற்றி கண்ட உணவு முறையும் ஒன்று. நமது குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு கடந்த ஒரு சில மாதங்களாகவே உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கு. அந்த உடல் சார்ந்த பிரச்சனைங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு உணவு குழல்லையும் கர்ப்பவாய் பகுதியிலையும் புற்றுநோய்களுக்கான புண்கள் அதிகமாகவே இருக்கு. இரண்டும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறதுனால நீங்க ஏதோ நினைச்சிருக்க கூடாது. முதல்ல கர்ப்பவாயில தான் புற்றுநோய் வந்துச்சு. அவர்களுடைய உணவு முறையை ஒரு துளியும் கூட சரி செய்து கொள்ளாத காரணத்தினால் வயிற்று பகுதி, அதன் பிறகு உணவு குழல், அதன் பிறகு இரத்தத்தில் முழுவதுமாக அந்த புற்றுநோய்கள் செல்கள் பரவுவதுங்கிறது ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அவர்களுக்கு நான் கொடுத்த மருத்துவ முறை இதுதான். நான் முற்றிலும் குணமாகும் அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் தொடர்ந்து அந்த உணவு முறை எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, மற்ற அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, வெளியில் நீங்கள் சாப்பிட்ற ஐட்டத்துல எந்த அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க, நீங்கள் வேற எந்த மருத்துவங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த மருத்துவத்தை தொடர்ந்து செய்கிறீர்களா ஒன்று. அடுத்தது, அந்த மருத்துவத்திற்கு இணையாக, அதாவது இப்போ அலோபதி இங்கிலீஷ் மெடிசன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாடி ஓவர் ஹீட் ஏறும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியும் உணவு முறைகள் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு என்னால் சாப்பிட முடியல, இல்லை சரியாக குடிக்க முடியல, இல்லை எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இல்லை டேஸ்ட்டு சரியில்லை, இல்லை சரியாக சமைச்சு தரல, இல்லை ஹோட்டலில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, இல்லை நான் ட்ரீட்மெண்ட்டுக்காகவே வெளியில் ஹாஸ்பிட்டலில் தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த உணவில் நீங்கள் உங்களை சரிப்படுத்திக்கலைன்னா முழுமையான ஆரோக்கியத்தை நீங்கள் நினைச்சும் கூட பார்க்க முடியாது. நிச்சயமாக நினைச்சும் கூட பார்க்க முடியாது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் உணவு முறையை தவற விடுவதன் காரணமாகத்தான் எந்த மருத்துவமும் எடுத்துக்கொண்டாலும் அதில் முழுமையான தீர்வை நீங்கள் பார்க்க முடியல. உணவு முறைனா உடனே பத்தியம், வெறும் சிறுதானியம் மட்டும்தான், டயட்டு, இந்த மாதிரி இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிற மாதிரி உணவு முறைகள் அப்படின்னு யாரும் நினச்சிக்க கூடாது. உங்கள் உடலுக்கு எது சரி, உங்கள் உடலுக்கு எது சரியாக இருக்கும்ங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும் ஒன்று. ரெண்டாவதாக, உங்களுடைய மருத்துவ முறைக்கு, அதாவது இப்போ கேன்சர்னா இந்த மாதிரி ஒரு உணவு முறைன்னு ஒன்று இருக்குது. தைராய்டு பிரச்சனைனா அதுக்கு தகுந்த உணவு முறைன்னு ஒன்று இருக்குது. உங்கள் உடம்புல கண் சம்பந்தமான பிரச்சனைனா அதுக்கு தகுந்த உணவு முறைன்னு இருக்கு. வயிறு சம்பந்தமான பிரச்சனை, இல்லை கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை, இல்லை நீர்க்கட்டி பிரச்சனைனா அப்போ அந்தந்த நோய்களுக்கு உண்டான பத்தியம் இல்லாத உணவு முறை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. பொத்தாம் பொதுவாக எடுத்துக்க கூடாது. அப்போ அந்த உணவு முறையை நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்கிறதா ரொம்ப முக்கியம். அதை எப்படி தொடர்ந்து பயன்படுத்துறீங்கிறதா ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வரும் பொழுதுதான் முழுமையான தீர்வுங்கிறது கிடைக்கும். எல்லாருமே இதில் தான் கோட்டை விட்டுறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான். நீங்கள் எந்த மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும், எந்த மருந்துகள் நீங்கள் சாப்பிட்டாலும் உணவு முறை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணணும். அந்த மருத்துவத்தையும் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எந்த ஒரு நோய் வந்தாலும் அந்த நோயோட சூடே இல்லாமல் நீங்கள் முழுமையாக குணமாக முடியும்.
அது இல்லாமல் வெறும் மருந்துகளில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா முழுமையான குணம் இல்லை. மருந்து மாத்திரைகளை விட்டுட்டு வெறும் உணவுகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலும் அது முழுமையான நிரந்தர தீர்வாக அமையாது. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லாருமே தவற விடக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இதில் தான் இருக்குங்க.